தற்போதைய அரசியல் களத்துல அடுத்த இழவு கூட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க. நமக்கு தான் தெரியுமே, நான் தான் சொல்லியிருந்தேன்ல, எலெக்ஷன் டேட் அறிவிச்சாச்சு, அடுத்த 30 நாளும் இல்ல எங்க அண்ணன் அப்படி பண்ணிருக்க மாட்டாப்ல, எங்க அண்ணன் அப்படி பண்ணிருக்க மாட்டாங்கன்னு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும் இவங்கள்ட்ட, அவதூறு பரப்பிக்கிட்டே இருக்க போறானுங்க. அதே மாதிரிதான் இன்னைக்கு அவங்களுடைய அவதூறு பரப்புற விஷயமா நேற்று தலைவர் விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருந்தாருன்னா, இஃப்தார் விருந்தில் கலந்துக்கிட்டார். அப்ப தெளிவா ஒன்று சொன்னார், அதாவது எந்த ஒரு மதவாத பிளவுவாத சக்தியோட நாங்க கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படிங்கறத உறுதியா தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதற்கு ஒரு 2 நாள் 3 நாளைக்கு முன்னாடியில இருந்து கூட்டணி கட்சி பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு, விஜய் வந்து பிஜேபியோட கூட்டணி சேர போற அப்படிங்கிற பொருளை கிளம்பிச்சு. அந்த பொருளை கிளப்பி விட்டது நம்ம டிவிக்கு குரூப் தான். அது சில அரசியல் இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். மக்கள் மனநிலையை விஜய் அதுல இருந்து கணித்தார் அப்படிங்கிறத பார்த்தோம். அதற்கு பிறகு எங்க இந்த மேட்டரை அறிவிக்கணுமோ அங்க அறிவிக்கணும் அப்படின்ட்டு அறிவிச்சார். உண்மையிலேயே அது பெரிய இம்பாக்டா இருந்துச்சு. அதாவது இந்த இஸ்லாமிய நண்பர்கள் மத்தியில அவங்களுக்கு இன்னுமே பெரிய நம்பிக்கையா இருந்துச்சு. ஏன்னுட்டா இந்த சேனல்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்களே உண்மையா என்ன அப்படிலாம் அந்த டாக் போயிட்டு இருக்கும்போது விஜய் அவர்கள் கரெக்டா சொன்னார். அதற்கு பிறகு நேற்றுக்கு ஈவினிங்ல இருந்து நடந்த சம்பவம் இருக்குல்ல, அது பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தி அவங்க என்ன திட்டமிட்டு பரப்பப்படுகிறார், எதற்காக விஜய் குறிவைக்கப்படுகிறார்,